வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிக்கு அவசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. டீ ஷாப்புக்கு போன முத்துக்கிட்ட தேவையில்லாம அருண் பிரச்சனை பண்ணி 2 பேரும் நடு ரோட்ல அடிச்சுக்கிறாங்க. அண்ணாமலை அதால கோபமாகி முத்துவை அரைஞ்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு. இத வீட்டுல சொல்ல வீட்டுக்கு வந்த முத்துவை மீனா கேள்வி கேக்குறாங்க. எல்லாம் உன்னாலதான் சொல்ல என்னாலயா, எதுக்குடா அவளை குறை சொல்றேன்னு அண்ணாமலையும் கேக்குறாரு. இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சீதாவை கேட்க சொல்லி சீதா அதை அருண் கிட்ட சொல்லி அதை வச்சுதான் அருண் என்னை ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுறான்ப்பா, எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் அப்படின்னு முத்து சொல்ல, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நானும் உண்மையை சொல்லிடுறேன், இதுக்கு மேலேயும் சொல்லாம இருந்தா சரியில்லைன்னு மீனா எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வழியா வாயை திறக்க ஒத்துக்கிறாங்க. உடனே ரோஹிணி பதறாங்க. ஐயோ, இவ உண்மையை சொல்லிடுவா போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கிள் அப்படின்னு பயங்கர சத்தமா கூப்பிடுறாங்க. பயங்கர பதட்டமோ பரபரப்புமா அவங்களுக்கு வேணான்னு தோணி இருக்கு. அந்த பையனுக்கு பாட்டி வேற இருக்காங்க, அதுக்காக கூட மீனா யோசிக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி உள்ளர போந்து மீனா வாயை திறக்க விடாம பண்ணிடுறாங்க. எல்லாரும் ஏன் திடீர்னு பார்லரமா உள்ளர போந்து இப்படி பேசிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. ரோஹிணி இருங்க, அதான் அவங்களே சொல்றாங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோஹிணி தவியா தவிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனா அண்ணாமலையை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு ஏன் மேலேயே நம்பிக்கை இல்லை. நாளைக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கிருஷுக்கு நான் உண்மையான அம்மாவா இருப்பேனா, எப்பவும் இதே மாதிரி பாசம் காட்டுவேனான்னு சந்தேகமா இருக்கு மாமா அப்படின்னு மீனா பேச ஆரம்பிக்க இதுவரையில புடிச்சு வச்சிருந்த ரோஹிணியோட மூச்சு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இவ என்ன இப்படி பேசுறாங்கிற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்காரு. இதுங்கெல்லாம் இவ்வளவுதான், வாயில தான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஜயா நக்கலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்ப கிருஷ்ண நல்லா பாத்துக்கிட்டாலும் நாளைக்கு எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ண இதே பாசத்தோட பாத்துக்குவேனான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்பாடா நாம எவ்வளோ பயந்துட்டோம், நல்ல வேலை இவ உண்மையை சொல்லல அப்படின்ற மாதிரி ரோஹிணி அவங்க கவலை அவங்களுக்குன்னு நிம்மதியாகிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு போதுமாடி உனக்கு நிம்மதியான்ற மாதிரி மீனா பார்க்க ரோஹிணியும் ஓகே மீனாங்கிற மாதிரி கண்ணாலேயே ஜாட காட்டுறாங்க. தத்தெடுக்கிற குழந்தைகிட்டையும் சொந்த குழந்தைகிட்டையும் ஒரே மாதிரி பாசத்தை காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல மாமா, அதனால தான் இவர்கிட்ட நான் இதை வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல அதிர்ந்து போற முத்து மெதுவா எழுந்திரிச்சு வந்து, மீனா நீயா இதை சொல்ற, என்னால சத்தியமா இதை நம்ப முடியல மீனா, கிருஷ் மேல பாசம் வைக்காம போயிடுவேன்னு உனக்கு எப்படி சந்தேகம் வரலாம் அப்படின்னு கேக்குற முத்து, என்னப்பா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு முத்து ஆதங்கத்தோட அண்ணாமலை கிட்ட கேக்குறாரு. அவ பயத்துல ஒரு நியாயம் இருக்குடாங்கிறாரு அண்ணாமலை. என்னப்பா நீ இப்படி சொல்ற அப்படின்னு முத்து ரொம்பவே அதிர்ச்சியோட கேட்க, முத்து ஒரு சாதாரண பொண்ணு யோசிக்கிறதுக்கு ஒரு அம்மாவா இருந்து யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. மீனா சரியாதான் யோசிச்சிருக்கா, மனுஷனோட மனசு எப்படி மாறும்னு நமக்கே தெரியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மீனா மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்க முத்து மீனா அப்படியெல்லாம் மாற மாட்டாப்பாங்கிறாரு. டேய், எந்த மனுஷனும் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, காலமும் சூழலும் மாத்திக்கிட்டு தான் இருக்கும் மனுஷங்களை. மீனா மாறிடுவான்னு நான் சொல்லல, ஆனா அவ பயம் நியாயமானது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இந்த ரீசன் உங்களுக்கு போதுமாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா மெதுவா பார்க்க, அப்பாடா இனிமே அந்த குட்டி பையில இங்க இருந்து விரட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிம்மதியாகிற விஜயா கை தட்டுறாங்க. அவங்க ரொம்ப சர்க்காஸ்டிக்கா கை தட்டிக்கிட்டு இருக்க எல்லாரும் அவங்களையே பாக்குறாங்க. மனோஜ் தான் டென்ஷன் ஆகி, அம்மா அம்மா என்னம்மா பண்றீங்கன்னு பல்ல கடிச்சிட்டு கேக்குறாரு. மீனாவை பாராட்டுறேன்டா, இப்பதான் தடவையா என் பூக்கட்டுற மருமக நியாயத்தோட பேசி இருக்கா அப்படின்னு பெருமையோட சொல்ற விஜயா எழுந்து மீனா கிட்ட வந்து, இந்த குடும்பத்தோட வாரிசா வர்றதுக்கு கண்டவங்களுக்கெல்லாம் அருகதை கிடையாது, அதுக்கு முதல்ல நான் விட்டுடுவேனா, ஆனா நீயே இதை யோசிச்சுட்ட, இந்த விஷயத்துல நீ சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு மீனாவோட தோல்ல கைய வச்சு தட்டி கொடுக்கறாங்க விஜயா. அவங்க சொல்லி முடிக்க ஸ்ருதி கை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க பொம்மை மாதிரி கை தட்டிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு கிளாப் பண்றன்னு மனோஜ் கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் மீனாவை ஆன்ட்டி பாராட்டி பேசுறாங்க அதான்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு இவ்வளவு போய் பாராட்டிட்டோம், அதுவும் இவ்வளவு வேற தொட்டுட்டோம் போல இருக்கே அப்படின்னு விஜயா படக்குன்னு கையை எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நழுவிடுறாங்க. இங்க பார் முத்து, நீ கிருஷை எடுத்து வளர்த்துறது தப்பு இல்ல, ஆனா மீனா பயத்திலே ஒரு நியாயம் இருக்கு. நீ கிருஷுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செய்ய, ஆனா இப்போ தத்தெடுக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மீனா மாமா எப்படியோ என்னை இந்த நேரத்துக்கு காப்பாத்திட்டீங்கன்னு நன்றியோட பாக்குறாங்க. ஐயோ இத ஃபேவரா எடுத்துக்கிறதா இல்ல பிரச்சனைன்னு எடுத்துக்கிறதான்ற மாதிரி ரோஹிணி பார்த்துட்டு இருக்க. அப்பா, மீனா சொல்றது என்னால புரிஞ்சிக்கவே முடியல, அவ கிருஷ்ண சொந்த புள்ள மாதிரி தான் பாத்துக்குவா,
அப்படின்னு முத்து சொல்ல, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மீனா கிருஷ பாசமா பாத்துக்குவா, ஆனா அதோட அளவு அப்படியே இருக்குமான்னு அவ பயப்படுறா. ஒரு அம்மாவா புள்ள மேல பாசம் காட்டிட்டு திடீர்னு ஒரு நாள் அந்த பாசம் இல்லைன்னு போயிட்டா. அந்த பிள்ளையோட நிலைமை என்னங்கிறத நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டியதில்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. முத்துவும் கொஞ்சம் யோசிக்கிற ஒரு வழியோட, கரெக்டு தான்ப்பா, அம்மா பாசம் பாதியிலேயே போயிடுச்சுன்னா அது கஷ்டம்தான் அப்படிங்கிறவரு. ஆனா மீனா மத்தவங்க மாதிரி அப்படிலாம் மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, அவ பாசம் எப்பவுமே மாறாதுப்பா அப்படின்னு முத்து விடாம கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்க. மீனா ரொம்ப வேதனையோட முத்துவை பாக்குறாங்க. அந்த நம்பிக்கை மீனாவுக்கு வரணும்ல. அதுவும் இல்லாம கிறிஷுக்கு பாட்டி இருக்காங்க. நீ தத்தெடுத்து கொஞ்ச நாள் வளர்த்ததுக்கு அப்புறம் கிறிஷோட பாட்டி, அவங்க சித்தப்பா, பெரியப்பா இவங்கெல்லாம் கிறிஷ வந்து கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அண்ணாமலை கேட்க முத்துக்கிட்ட பதில் இல்ல. உடனே ரோஹிணி, கரெக்ட் அங்கிள், லீகலா அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, அவங்க தான் கார்டியன் ஆவாங்க, பாதியில் அவங்க வந்து கேட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ரோஹிணி மெதுவா மீனாவை பார்க்க, இப்படியே உருட்டிட்டு நானும் உனக்கு துணை போய்கிட்டு இருக்கேன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. சே, இவ வேற முறைக்கிறா, இந்த வீட்டுல இதே வேலையா போச்சு அப்படின்னு ரோஹிணி பார்வையை திருப்பிக்கிறாங்க. பாசம் காட்டி வளர்க்குற பையனை பாதியிலேயே திருப்பி கொடுத்தா உங்களுக்கும் கஷ்டம், கிறிஷுக்கும் கஷ்டம். அப்போ மீனாவுக்கு முழு மனசு இல்லைங்கிறப்ப அதை விட்டுறது தான் நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மீனா ஒரு சங்கடத்துல நிக்க முத்து ரொம்ப ரொம்ப வேதனையோட நிக்கிறாரு. அண்ணாமலை மீனா முன்னாடி வந்து நின்னு, மீனா, நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக நீ கிருஷ தத்தெடுக்கணும்னு நினைக்கல, எல்லா சைட்ல இருந்தும் யோசிக்கிற பாரு, அது நல்ல விஷயம். முத்து, எடுத்து வளர்த்தாதான் பாசம் வைக்கணுங்கிறது இல்ல, எந்த நிபந்தனையும் இல்லாம பாசம் வைக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து எதுவும் சொல்லாம சங்கடத்தோட அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் நிக்கிறாரு. அண்ணாமலை மெதுவா பக்கத்துல வந்து அரைஞ்ச கண்ணத்தை அப்படியே தடவி கொடுக்குறாரு. கோபத்தில் அடிச்சுட்டேன், மன்னிச்சுக்க அண்ணாமலை சொல்ல. அப்பா, என்னப்பா நீ என்னை எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம்ப்பா, உனக்கு தான்ப்பா அந்த உரிமை இருக்குது அப்படின்னு முத்து 1000ல் ஒரு வார்த்தை சொல்றாரு. எந்த பேரண்ட்ஸுமே பர்டிகுலரா அப்பா வேணும்னு பிள்ளைங்களை அடிக்க போறது இல்ல, அதனால ஒரு நாள் எங்க அப்பா அடிச்சிட்டாருன்னு வருத்தப்படவோ இல்ல அதுக்காக வன்மம் எடுக்கவோ எந்த பசங்களும் பண்ணக்கூடாது. மீனா, அருண் கிட்ட சீதாவை பேச சொல்லு, முத்து கிட்ட இப்படி பேசுனது தப்பு தானேங்கிறாரு அண்ணாமலை. முத்து பண்ணினதும் தப்பு தான், அருண் பண்ணினதும் தப்பு தான், கொஞ்சம் சீதா கிட்ட சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. நான் பேசுறேன் மாமான்னு மீனா சொல்ல, அண்ணாமலை அங்கிருந்து போக விஜயாவும் போறாங்க. இந்த காரணத்தை அவங்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா இது எதுக்கு இவ்வளவு தூரம் வரப்போகுது அப்படின்னு எரிச்சலா கேட்டுட்டு திரும்புற மனோஜ், ரோஹிணி, உன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட எதையும் மறைக்காம யாருமே ஹானஸ்டா இல்ல அப்படின்னு போற போக்குல புகழாரம் சூட்டிட்டு போக, ரோஹிணி பக்கத்துல இருக்க மீனாவை படக்குன்னு பாக்குறாங்க. மீனா எரிக்கிற மாதிரி பாக்க, இங்க நின்னா தானேடி பாத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு கடகடன்னு உள்ளர போயிடுறாங்க ரோஹிணியும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முத்து மீனா கிட்ட வந்து, சாரி மீனா, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, இது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, ஏன் மறைச்சேன்னு முத்து கேக்குறாரு. எங்க நான் இத சொல்லி என் மேல இருக்க மதிப்பு உங்களுக்கு போயிடுமோன்னு தான் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன மீனா, எனக்கு எப்படி அது போகும், சொல்ல போனா எனக்கு இப்பதான் உன் மேல இன்னும் மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கு. நான் இப்ப கிருஷுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும்தான் யோசிச்சேன், ஆனா நீ அவன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சிருக்க. அப்பா சொன்ன மாதிரி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் நாம செய்யணும், அதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு டக்குன்னு மீனா கிட்ட கேக்குறாரு முத்து. அது எனக்கு சந்தோஷம் தாங்க, என்ன மன்னிச்சிருங்கிறாங்க மீனா. என்னால தானே அருண் உங்களை அப்படி பேசிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, அவன் புத்தி அவ்வளவுதான் மீனா, விடு. ஆனா அந்த அருண் சீதா கிட்ட வேற மாதிரி எதையாவது சொல்லி மாத்தி விட்டுடுவான், நாம தெளிவா விஷயத்த சொல்லிடணும். நீ சீதா ஃப்ரீயா இருக்கும்போது உன் அம்மா வீட்டுக்கு வர சொல்லிடு அப்படின்னு முத்து அங்கிருந்து போக, மீனா சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. சீதா அவங்க வீட்டு பெட்ரூம்ல குறுக்கையும் நெடுக்கையும் நடந்துட்டு இருக்காங்க, ஒரே டென்ஷனா இருக்காங்க. மீனா சீதாவுக்கு கால் பண்ண எடுத்து பார்த்துட்டு வெடுக்குன்னு கட் பண்றாங்க. மீனாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, போனை ஏன் கட் பண்றா அப்படின்னு யோசிக்கிறவங்க மறுபடியும் கால் பண்றாங்க. சீதா மறுபடியும் போனை கட் பண்ணி பெட்ல தூக்கி போட்டுடுறாங்க. மீனா மறுபடியும் ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா, அருண் ஒருவேளை மாத்தி சொல்லிட்டாரா ஏதாவது, இவளும் கோபத்துல இருக்காளா, போனை எடுத்தா கூட விஷயத்த சொல்லலாம், இப்ப என்ன பண்றதுன்னு மீனா யோசிக்கிறாங்க. ஹால்ல அருண் சேர்ல சண்டை போட்டுட்டு வந்து அதே கோலத்துல உட்கார்ந்துருக்காரு, காலை டீப்பாய் மேல நீட்டிட்டு உட்கார்ந்துருக்க.
அவங்க அம்மா வந்து, டேய் ஏண்டா வந்ததுலேருந்து இப்படியே உட்காந்துருக்க, போய் சட்டையை மாத்திட்டு குளிச்சுட்டு வா சாப்பிடலாங்கிறாங்க. எனக்கு வேண்டான்னு அருண் பயங்கர கோவத்துல சொல்ல, சீதா நீயாவது இவனை குளிச்சுட்டு சாப்பிட சொல்லு சீதான்னு அங்க வந்து சீதாட்ட சொல்றாங்க அவங்க அம்மா. ஏங்க முதல்ல நீங்க போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல, எனக்கு பசிக்கல வேண்டான்னு கத்துறாரு அருண். என்னடா எவ்வளவு நேரம் தாண்டா இதையே யோசிச்சுட்டு இருப்ப அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா அவன் நடு ரோட்ல என் மேல கைய வச்சு சட்டையை கிழிச்சு விட்டுட்டான். எனக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கே அவமானமா இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு அருண் கேட்க, அவங்க அம்மாவுக்கும் கோவம் வந்துடுது. சீதா நானும் குடும்பத்துக்குள்ள பகை வந்துடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் முத்து? சகலங்கிற ஒரு மரியாதை இல்ல. சரி அவன் உத்தியோகத்துக்காவது ஒரு மரியாதை கொடுக்கலாம்ல. அவன் ஒரு சாதாரண டிரைவரு, அவனுக்கே அவ்வளவு இருக்கும்போது என் புள்ள படிச்சு சுயமா இவ்வளவுக்கு வந்திருக்கான். அவன் என்ன பண்ணனாலும் என் புள்ள அமைதியா போகணுமா? இவனை அவனுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போக வேண்டியது தானே. இவனை தேடி வந்து வம்பிழுக்கிறான். இதோட 2-3 தடவை கை வச்சுட்டான். வேற எவனாவதா இருந்தா நானே சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பேன். உன் அக்கா புருஷனாச்சு என்ன அமைதியா இருந்தா அவன் தலைக்கு மேல ஏறி உட்காருவானா அப்படின்னு அருணோட அம்மா பயங்கர கோவத்தோட கேட்க, சீதாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சங்கடமா நிக்கிறவங்க, இல்லத்த ஏன் இப்படி அவர் பண்றாருன்னு எனக்கும் ஒன்னும் புரியலங்கிறாங்க. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க வீட்டுல அவனை மட்டும்தான் பெரிய ஹீரோ மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. அவனோட வீட்டுல அவனுக்கு அந்த மரியாதையும் இல்ல. உங்க வீட்டுல நீங்க எல்லாரும் அவன் சொல்றதான் கேட்கணும்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரி படிச்சு நல்ல வேலையில இருக்க ஒருத்தன் வந்ததும் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு அருண் ஜிங்கு ஜிங்குன்னு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு. அருணோட சட்டை கிழிஞ்சு தொங்குற ஸ்டைல பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நமக்கே அருணை பார்க்க சிரிப்பு சிரிப்பா வருது. ஆனா நானே இதுக்கு முன்னாடி அவன் செய்யாததை செஞ்சான்னு சொல்லி உனக்கு கோவம் வர வச்சிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை நான் உன் மேல இருக்க பாசத்துல தானே பண்ணினேன், வேணும்னு பண்ணலையே. ஆனா அவனுக்கு என் மேல கோவம் இருந்துகிட்டே இருக்கு. அதை இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் காட்டிட்டான்னு கத்துறாரு அருண். எவ்வளவோ சொல்லியும் அவன் திருந்துற மாதிரி இல்ல. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நாங்க தான் விலகுறோம். இது வரைக்கும் உன் விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே சொன்னதில்ல சீதா. ஏன்னா நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். அதே நேரத்துல என் பிள்ளையோட கௌரவத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாதுங்கிறாங்க அருண் அம்மா. சீதா ரொம்ப சங்கடமா பாத்துக்கிட்டு இருக்க. இனிமே நீ அவங்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அச்சச்சோன்ற மாதிரி பாக்குற சீதா அருணை பாக்குறாங்க. சொந்தம் சொந்தம்னு பார்த்தா அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. படிச்சிருந்தா தானே அவனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். உனக்கு நான் சொல்றது மனசுக்கு சங்கடமா இருக்கலாம் அப்படின்னு அருணோட அம்மா சொல்லிட்டு போக, இல்ல அத்தை உங்க கோபம் எனக்கு புரியுது, நீங்க சரியா தான் பேசுறீங்க, அதனாலதான் என்னால பதில் பேச முடியலங்கிறாங்க சீதா. எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல சீதா. நீ தங்கமான பொண்ணு, இந்த வீட்டோட மகாலட்சுமி. நீ என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டியாவும் எனக்கு நல்ல மருமகளாவும் இருக்க. உனக்கு நாங்க இருக்கோம். உன் அம்மா தம்பி அவங்க குடும்பம் எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா உன் மாமாவையும் அவனை கண்டிக்காத உன் அக்காவை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அவங்க உன் வாழ்க்கையில தேவையான நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, சீதாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க திக்குன்னு அருணை பாக்குறாங்க. அருண் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க, உன் கூட கடைசி வரைக்கும் வாழ போறது அருண் தான். நீங்க 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்க போறீங்க. உனக்கு யார் முக்கியம்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, அம்மா விடுமா, இதெல்லாம் எதுக்கு சீதா கிட்ட சொல்லிக்கிட்டு, பாவம் அவ என்ன பண்ணுவா? என்னதான் இருந்தாலும் மீனா சீதாவோட அக்கா, அவங்கள விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு லைட்டா உசுப்பேத்தி விடுறாரு அருண். அப்படி மீனாவும் யோசிக்கணும்லப்பா, அவ புருஷன் என்ன பண்ணனாலும் கேள்வி கேட்காம அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றா. அப்ப சீதா மட்டும் உன்னை விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க அம்மா அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்துறாங்க. சீதாவுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. அப்படியே அருணை பாக்குறாங்க. அவரு ஒன்னும் பேசாம நிக்க, சீதா நாங்க உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக எதுவும் சொல்லல. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் எங்க குடும்பமா தான் பாக்குறேன். ஆனா உன் மாமாவுக்கு உறவுகளோட மதிப்பு என்னன்னு தெரியல, யாரையும் மதிக்கவும் தெரியல. முத்துவுக்கு நாம வேணும்னு தோணி இருந்தா அருணை இப்படி அசிங்கப்படுத்தி இருப்பானா அப்படின்னு அருணோட அம்மா கேக்குறாங்க. சீதா அமைதியா நிக்க, சீதா நடந்ததை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு குழந்தைய அடாப்ட் பண்ண போறேன்னு சொன்னான். நான் அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் கூட வருவான்ல வினோத், நீ தான் பாத்திருக்கியே அப்படின்னு அருண் சொல்ல, சீதா ஆமான்னு தலையாட்டுறாங்க. அவனுக்கு குழந்தை இல்ல, அதனால அவன் அப்படி யோசிக்கிறான். நான் அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணேன். முத்து அங்க வந்தது கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் அவனை தான் சொல்றேன்னு அவன் வந்து என் சட்டையை பிடிச்சிட்டான்.
எதுக்கு அவ என்னை அடிச்சான்னு எனக்கும் புரியல. இப்பவும் சொல்றேன், வேற யாராவதா இருந்திருந்தா போலீஸ் மேல கைய வச்சதுக்கு இந்நேரம் உள்ளர தள்ளி கைய காலை உடைச்சிருப்பேன். ஆனா இப்பவும் உனக்காக தான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்ல சீதா பயங்கர கோவத்தோட அப்படியே நிக்கிறாங்க. ஆனா வாய திறந்து எதுவும் சொல்லலன்னு அருணுக்கு டென்ஷன் ஆயிடுது. இதுக்கு மேலேயே நான் என் மரியாதையை இழந்துட்டு அசிங்கப்படணுமான்னு நீயே யோசிச்சுக்க அப்படின்னு பேச வேண்டிய டைலாக், போட வேண்டிய நாடகம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அருண் உள்ளர போயிடுறாரு. சீதா, நான் உன் அக்கா கிட்ட பேசவே பேசாதன்னு சொல்லல, ஆனா இனிமே அந்த குடும்பத்தோட அதிகமா பழகாத, கொஞ்சம் விலகி இருன்னு தான் சொல்றேன். அருண் உன் புருஷன், அதை மறந்துடாத அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போயிட சீதாவுக்கு நிறைய கோவம் இருந்தாலும் கொஞ்சம் யோசனையும் இருக்கு. அடுத்த நாள் பொழுது விடியுது. நேரா முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. முத்து சேர்ல வந்து உட்கார்ந்துருக்க. சின்ன மாப்பிள்ள அப்படி பேசி இருக்க கூடாது, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சந்திரா தயக்கத்தோட சங்கடத்தோட சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, அந்த ஆள் என்ன புதுசாவா என்ன அப்படி பேசுறாப்ல, என் மேல இருக்க கோவத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காட்டிட்டு தான் இருக்காப்ல அப்படின்னு முத்து சொல்ல, மாமா ஒருவேளை அருண் மாமா சாதாரணமா கூட பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சத்யா கேக்குறாரு. டேய், இவர் இருக்காருன்னு தெரிஞ்சுதான் அவர் அப்படிலாம் பேசியிருக்காரு. அதுவும் ஒண்ணு சாதாரணமாலாம் பேசல, இவரை வெறுப்பேத்தணும்னு அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல முத்து உண்மையாவே ரொம்ப ஃபீல் பண்றாரு. நானும் கேட்டும் கேட்காத மாதிரி போயிருக்கலாம், ஆனா மீனா ஏன் கிருஷ தத்தெடுக்க மாட்டேன்னு காரணம் சொல்லாம இருந்தா. ஏற்கனவே நான் அந்த காண்டுல வேற இருந்தேன், இந்த ஆள் வேற வந்து இப்படி பேசினதும் எனக்கு சுருக்குன்னு ஏறிடுச்சு. அதுதான் நானும் அவசரப்பட்டுட்டேங்கிறாரு முத்து. அத்தை, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க தன்னு முத்து சொல்ல, இல்ல மாப்பிள, அவர் மேலேயும் தப்பு இருக்கு, அவருக்கு அப்படி என்னதான் உங்க மேல கோவம்னே எனக்கு தெரியல அப்படின்னு சந்திரா சொல்ல, எனக்கும் அதுதான் அத்தை புரிய மாட்டேங்குது, ஏதாவது பூர்வ ஜென்ம பகையா என்னன்னு தெரியலங்கிறாரு முத்து. பகையெல்லாம் ஒன்னும் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேருக்கும் பொருந்தல, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதுதான் இங்க வந்து நிக்குதுங்கிறாங்க மீனா. இதுல இவர் மேல மட்டுமே தப்பு இல்ல அப்படின்னு சொல்லதான் சீதாவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா அவ எடுக்கவே மாட்டேங்கிறாமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப அவர் வேலையை நல்லா பார்த்துட்டாருன்னு அர்த்தம், என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கப்ப வாசு பக்கம் சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க. சீதா வந்து நிக்க வாசித்தான் அவங்க அம்மா சொல்ல, முத்துவும் வாசித்தான் கூப்பிடுறாரு எழுந்து. உள்ளர வர சீதா, என்ன விஷயமா, எதுக்கு வர சொன்னேன்னு வெறப்பா கேக்குறாங்க இவங்கள பார்த்து. நான் தான் உன்னை வர சொல்லி அம்மா கிட்ட சொல்ல சொன்னேன், நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு மீனா சொல்ல, எதுக்குடி அவ ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. சீதா, நடந்த எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும், அதை பத்தி பேசுறதுக்கு தான் அக்கா கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சத்யா சொல்றாரு. சீதா, உன் புருஷன் உங்ககிட்ட என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன நடந்துச்சு நான் மீனா சொல்லிட்டு இருக்க. சீதா பயங்கர கோவத்தோட பக்கத்துல டேபிள் மேல இருக்க டம்ளரை தூக்கி வீசுறாங்க. எல்லாரும் திகச்சு போய் பார்க்க சேர்ல உட்கார்ந்து இருந்த முத்து என்னன்னு எழுந்து நிக்கிறாரு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, போதுமா, நான் மட்டும்தான் மரியாதையா நடந்துக்கணும்ல, மற்றவங்க எல்லாம் அதை கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சீதா கத்த, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுன்னு மீனாவும் கத்துறாங்க. நீ எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு சீதா சொல்ல, ஏய் அவ என்ன சொல்றான்னு கேளுடி, உன்னை பார்க்கதான் மீனாவும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்கன்றாங்க சந்திரா. என்ன எதுக்கு பார்க்கணும், அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் இப்ப எதுக்கு கத்துற, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அவங்கள சொல்ல விடு அப்படின்னு சத்யா சொல்ல, அவங்க சொல்லி நான் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் போதும், நானும் பொறுத்து பொறுத்து போறேன், ஆனா என் புருஷனை ரோட்ல வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தி இருக்காரு இவரு அப்படின்னு சீதா கத்த. முத்துவுக்கு எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏய், முதல்ல உன் புருஷன் மாப்பிள்ளைய பத்தி என்ன பேசினார்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சந்திரா கேட்க, என் புருஷன் யார பத்தியும் பேசல, அவரு ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசி இருக்காரு, ஆனா இவர் தான் புரிஞ்சிக்காம அவர் மேல கைய வச்சிருக்காரு அப்படின்னு கத்துற சீதா. இது முதல் தடவை இல்ல, இவரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, என் புருஷன் பொறுமையா போகணும்ல அப்படின்னு சீதா தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்க. ஐயோ, இந்த அரலூசு கிட்ட என்னதான் சொல்றதுன்னு தெரியலையேன்னு மீனாவும் முத்தவும் சங்கடமா நிக்கிறாங்க. என்ன பண்றது, அவரு போலீஸா இருக்க போய் தான் அமைதியா இருக்காரு, இவரு மாதிரி ரவுடித்தனம்லாம் அவருக்கு தெரியாதுன்னு சீதா சொல்ல, சீதா பார்த்து பேசு, ஓவரா பேசுறேங்கிறாங்க மீனா. மாமாவை பார்த்து ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சத்யா கேக்குறாரு. நான் இனிமே யார பத்தியும் பேச மாட்டேன், இவருக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இவர்கிட்ட இனிமே நான் பேசவும் மாட்டேங்கிறாங்க சீதா. ஏய், என்னடி கொழுப்பா, அப்படியே அரைஞ்சேன் நானு. சந்திரா சீதாவோட கைய பிடிக்க, அத்தா அத்தை இருங்க அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு முத்து சொல்ல, இல்ல மாப்ள, இவ என்ன பேச்சு பேசுறான்னு பாருங்க அப்படின்னு சந்திரா சொல்ல, பரவாயில்லத்த, நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவ என் மேல கோவமா இருக்கிறா, அதனாலதான் அப்படி பேசுறா, ஆனா ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்குத்த, வாழ போன குடும்பத்தை அவ குடும்பம்னு சொல்றா பாருங்க, அந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டா பாருங்க, அது நல்ல விஷயம்தான்
கேட்கவே நல்லா இருக்கு, அது எனக்கு சந்தோஷம் தாங்கிறாரு முத்து. இப்படி நல்லவர் மாதிரி பேசுனதெல்லாம் போதும்னு சொல்லுமா, இனிமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் நம்ப போறது இல்லைன்னு எரிச்சலா சொல்றாங்க சீதா. ஏய், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அவர் அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, எங்க வாழ்க்கை எங்களுக்கு வாழ தெரியும், எங்க வாழ்க்கை அவர் கெடுக்காம இருந்தா போதுங்கிறாங்க சீதா. சீதா, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. அவர் உன் வாழ்க்கையை கெடுக்கிறாரா என்ன? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லாரை விட அவர் தான் அதிகமா ஆசைப்படுறாரு அப்படின்னு மீனா சொல்ல, நான் உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண வரல, பேசி எதுவும் ஆக போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் பேசுறேன், எப்பவும் போல இருக்கேன். ஆனா அவர் கூட என்னால பேச முடியாதுங்கிறாங்க சீதா. அவரும் நானும் வேற வேற கிடையாது. என்கிட்ட பேசுவ, ஆனா அவர்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு மீனா கேட்க, மாட்டேங்காங்கிறாங்க சீதா. நான் அவர் மேல மரியாதை வச்ச அளவுக்கு அவர் என் வாழ்க்கை மேல அக்கறை வைக்கல அப்படின்னு சீதா சொல்ல, ஐயோ இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தவிக்கிறாங்க மீனா. என் புருஷனை போட்டு அடிப்பாரு, நான் எப்பவும் போல சிரிச்சு பேசணுமா? இனிமே அவரை பார்க்க கூட நான் விரும்பல. இங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல, சீதா நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. மாப்பிள்ள உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு, முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்கிறாங்க அவங்க அம்மா. நான் யார் சொல்லியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. என் புருஷன் இவருக்கு என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கான மரியாதையை இவர் என்னைக்காவது கொடுத்திருக்காரா? அவரை பார்க்கும் போதெல்லாம் அவரை கிண்டல் பண்றது, அடிக்கிறதுன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவரு எனக்காக மட்டும்தான் பொறுமையா இருக்காரு அப்படின்னு சீதா சொல்லிட்டே போக, இல்லன்னா என்ன பண்ணிடுவாரு உன் புருஷன் அப்படின்னு மீனாவும் கோவமா கேக்குறாங்க. மீனா, என்ன இதெல்லாம்? அவ தான் சின்ன பொண்ணு, புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா. சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு நீ அவ கூட சரிசமமா சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு, சீதா உன் புருஷனை அடிச்சது தப்புதான், ஆனா நான் ஏன் அவரை அடிச்சேன், என்ன காரணம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே நிறுத்துன்ற மாதிரி கையை காமிக்கிற சீதா, உங்க காரணம்லாம் எனக்கு தேவையில்லை, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சீதா எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல, பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? இவ தான் சின்ன பொண்ணா? இப்ப என்ன எல்லாரும் இவ கால்ல போய் விழணுமா? விட்டா தலைக்கு மேல ஏறி உட்காருவா. அவ தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டால, விட்டுருங்க அப்படின்னு கத்துறாங்க மீனா. என்ன மீனா நீ எப்படி பேசுற அப்படின்னு முத்து ரொம்ப சங்கடப்பட, பின்ன என்னங்க சொல்ல வர்றத காதுலயே வாங்க மாட்டேங்கிறா, அவகிட்ட நாம கெஞ்சணுமா? உங்களை பத்தி அந்த அளவுக்கு தான் அவ புரிஞ்சு வச்சிருக்கா. புருஷன் என்ன சொன்னாலும் நம்பிடுறா அப்படின்னு மீனா சொல்ல, உன் புருஷன் என்ன சொன்னாலும் நீ நம்புறல்ல அப்படின்னு சீதா கேட்க, மீனா திடுக்குன்னு பாக்குறாங்க. சீதா, இப்ப நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிடுங்கிறாரு சத்யா. இனிமே பேசுறதுக்கெல்லாம் இல்லடா, என் புருஷனோட தன்மானம் தான் எனக்கு முக்கியமா இருக்கும், அவரை மதிக்காதவங்க யாரோட உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சீதா திரும்ப போக, அவங்க அம்மா கைய பிடிச்சுக்கிட்டு, ஏய் என்னடி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாமா அதுதான் என் லைஃபுக்கு நல்லது, இவர் உறவே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சீதா சொல்ல, சீதான்னு அவங்க அம்மா அதிர்ச்சியா கூப்பிட்டு இருக்காங்க. முத்து ரொம்ப வருத்தத்தோட இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி பாக்குறாரு. நாளைய ப்ரோமோவில் ரவி கோவால இருந்து ரிட்டர்ன் வந்துடுறாரு. அவர் கொண்டு வந்த துணிகள் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன வாஷ் பண்ணணுமான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அங்கேயே எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன்னு அவரு துணிகளை எடுத்துக்கிட்டு இருக்க, அதுல ஒரு லேடிஸ் ஸ்டாப் அவர் கையில நிக்குது. அவர் அதை கையில இருக்கதோ அப்படியே பார்த்துட்டு இருக்க, ஸ்ருதி கையில வாங்கி பார்த்துட்டு, நீ எப்படா பொண்ணுங்க போடுற ஃப்ராக் எல்லாம் போட ஆரம்பிச்ச அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ரவிக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு இருக்கு. நான் எதுக்கு அதெல்லாம் போட போறேன், அது ட்ரெஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அது நீத்து உடையதா இருக்குங்கிறாரு ரவி. நீத்து உடையதா இருக்குமா அப்படின்னா அப்படின்னு ஸ்ருதி ஒரு மாதிரி வினோதமா ரவியை பாக்குறாங்க. ரவிக்கு 7:30 8:30 எல்லாமே ஆரம்பிக்க போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.